வணக்கங்கண்ணா. யாருக்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குதுண்ணா. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதுண்ணா. வடகுப்பட்டி ராமசாமி பார்த்தீங்களோ இல்லையோ, நம்மளை பார்த்த மாதிரி இருக்கான். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றது முக்கியம் கிடையாது. என்னன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்றது தான் முக்கியம். இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளினால் அழகராஜா தேவைன்றது. இன்றைக்கும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அந்த பேசுகிற கேப்பில் கதை சொல்லுவோம், காமெடி சொல்லுவோம். இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. என் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறதுமா, ஃபஸ்ட் நைட்டுக்கு ஜிஎஸ்டினா ஃபஸ்ட் நைட்டாக வாழாமையா அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், சுடுகாட்டிலே ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க. பாடி இருக்கிறதுக்கு 28% ஜிஎஸ்டினா பாடியே எந்திரிச்சு போய் புதைச்சிட்டு போல் இருக்குது. அப்படி ஆகி போச்சு. இந்த 3 எழுத்தில் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரில. அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற வரையும் தமிழ்நாடு பிம்பிளிக்கு பிள்ளைப்பி தான் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கும் நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். ரோட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரோட் டேக்ஸுக்கு ஜனங்களே ரோடு போட்டிருந்தா கூட ரோடு பளிச்சுன்னு இருந்திருக்கோம். இப்போ எங்கே குண்டும் குழியுமா இருக்குதுன்னே தெரில. முன்னாடி போகிறோம், போய் பொத்துன்னு விந்தானா அப்படியே திரும்பிக்கிறான். முன்னாடி இருக்கிறவனை பார்த்து தான் இப்போ வண்டியை ஓட்டுறான். அதனால் எவனியானா ஒருத்தனை பழி வாங்கினன்னா மெட்ராஸில் இருக்கிற ரோட்டில் ஓட்ட சொல்லுங்கள். குண்டும் குழியுமா இருக்குது. அதில் ஒரு வாரத்துக்கு பேக் பெயின் அப்படின்றான். இப்போல்லாம் பொண்ணு பார்க்குற இடத்துல மாப்பிள்ளை நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமான்றான். கேட்டால் எனக்கு பேக் பெயினுங்க அப்படின்றான். பொண்ணு சொல்லுது, ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது, எனக்கு பேக் பெயின் அப்படின்னு. இப்போ பேக் பெயின்ன்றது ஃபேஷன் ஆகி போச்சு. ஃபேஷனாக இருந்தாலும் மசாஜ்ன்றது சீசன் ஆகிடுச்சு. டெய்லியும் மெசேஜில் மசாஜ் வருது. அங்கே போய் பார்த்தா ஆலமரத்துக்கிட்ட வந்து கால் பண்ணு, ஆலந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணு, அண்ணாநகர் டவர்கிட்ட வந்து கால் பண்ணு அப்படின்னு மசாஜ் சென்டரில் இருக்கிறோம். எவனுமே இதுவரையும் ஒழுங்கான அட்ரஸே கொடுத்ததில்லை. அங்கே வந்துட்டு கால் பண்ணு, இங்கே வந்துட்டு கால் பண்ணுன்னு. இந்த மசாஜுக்கு ஃபோன் பண்ணுற கூட எப்படி கேட்குறான் தெரியுமா? ஆம்பளை மசாஜ் பண்ணுவாங்களா பொம்பளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறான். நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா அப்படின்றான். மசாஜுக்கே மெசேஜ் இருக்கும்போது மெசேஜுக்கு மசாஜ் இல்லாமல் இருக்குமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு இளவரசன். அவன் மிகப்பெரிய முட்டாள். அந்த இளவரசனை நினச்சி ராஜா டெய்லியும் வருத்தப்படுவார். என்னடா இது முட்டா பயலாக பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லி தன்னோட சக மந்திரிகளை கூப்பிட்டு, ஏயா நான் செத்ததுக்கப்புறம் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆற்றல் என் பையனுக்கு வரணும், அவன் முட்டாளாக இருக்கான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே ஒரு அமைச்சர் சொன்னார், நீங்கள் உங்கள் பையனை அடுத்த அமைச்சராக ராஜாவாக ஆக்கினா அவன் இந்த நாட்டையே நாஸ்தி பண்ணுவான், அதனால் அவனை கொன்னுடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னான். ஒருத்தன் சொன்னான், வெளிநாட்டில் அனுப்பி விடுங்க, நிறைய படிப்பு அறிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டான், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், நாட்டு மக்களோட நாட்டு மக்களாக துரத்தி விடுங்க, நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியட்டும் அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு இன்னொரு அமைச்சர் சொன்னார், இதை பாருங்க, அடுத்த நாட்டில் ஒரு கல்வியல் இருக்குது, படிப்பு, அங்கே போய் பாட படிப்பு படிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி 10 வருஷம் கழித்து அந்த இளவரசனை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வரும்போது ஒரே அமக்கலம், ஒரே ஆர்ப்பாட்டம், இந்த நாடே ஜெகஜோதியாக இருக்குது. உடனே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சிக்கனு மட்டனுன்னு ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த இளவரசன் வந்தான் பாருங்க, வந்து கேட்டான், என்னையா இதெல்லாம் ஒரே ஆரவாரமாக இருக்குன்னு. இல்லைங்க ஐயா, நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கல்ல, அதை கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா அப்படின்னோடனே அவன் காரி துப்புனானா ராஜாவை பார்த்து, முட்டா பயல, வெளிநாட்டில் போய் தின்னாமல் படிப்பை படிச்சுட்டு வந்த எனக்கு சோறு போடாமல் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டுங்கிற, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு காரி துப்பிட்டு இருக்கிறவனை அடித்து துரத்துனானா. டேய், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துங்குது, இந்த நாட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன்களுக்கு மத்தியில் கறி சோறு போட்டு ஜனங்களை சோம்பேறி ஆகிற பற்றியா, நீலாம் நாட்டுடைய ராஜாவா அப்படின்னு இவன் ராஜாவை பார்த்து திட்டினானா. எப்பவுமே வெளியில் போய் அறிவுகளை கற்றுட்டு வந்தால் தான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு தகுதி இருக்கும். அதனால் இன்றைக்கி நாட்டை ஆளணுன்னா ஒன்று காலில் வேணும், இல்லாட்டி கையில் வேணும்.
ரெண்டுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மா காலில் வேணும். வர்ற காமெடியை பாருங்க. அம்மாவே இப்போ சும்மா இல்லாமல் போச்சு. ஒரு நாட்டுடைய ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணு தெரியுமா? இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கிறது இதில் வாழை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சார். இல்லை, உலகத்தில் அமைதியாக இருக்கிறத எவன் ஒருத்தன் வரைஞ்சிக்கிட்டு வர்றானோ அவனுக்கு பரிசில் இந்த நாட்டுடைய பாதி சொத்து கொடுக்குறோம் போல இல்லை. ஒருத்தன் வந்தேன், இதை பாருங்கள், கடல் தான் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று வரைஞ்சி வந்து கொடுத்தான் அலைய. அப்போது ராஜா சொன்னார், ஏல அலைன்றது நிற்கணும், அது இப்படி போயிட்டு இருந்தால் எப்படி அமைதியாக இருக்கும்? முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிவிட்டார். உன்னத்தவன் தான், இல்லை நீ இல்லடா வந்திருக்க, ஐயா நான் நீர் அருவி அது வரைஞ்சிருக்கேன்னா. அவன் சொன்னான், நீர் அருவியா? இல்லை, நீர் அருவின்னா மேலே கொட்டும் போது சில சவுண்டு வருதில்ல, அப்போ எப்படி அமைதியாக இருக்கும்? முட்டா பயில அப்படின்னார். ஒருத்தன் சொன்னான், இதை பாருங்க, நான் வரைகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு காட்டோட எஜ்ஜில் போயிட்டு ஒரு சின்ன மரத்தை காமிச்சு மரத்து உள்ளே பாருங்கள் எட்டி பண்ணுறேன். உள்ளே எட்டி பார்த்தா ஒரு குருவி அப்படியே உட்காண்டுருது. அப்போது இப்படி இருக்கும்போது வெளியில் பயங்கர மழை, இடி டமால்டுமான்னு அடிக்குது. ராஜாவை கொலை நீக்கி போயிட்டார். என்ன மலையில் வந்து மாட்டி விட்டலாம் இல்லையா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இது பாருங்க, நம்ம மழை வந்தால் ஓடுறோம், இடி வந்தாலும் ஓடுறோம், எங்கே வேணாலும் ஒதுங்குறோம். ஆனால் ஒரு குருவி பற்றில அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. அதுக்கு மழை வெயில் எது வந்தாலும் வாழ்க்கை வாழ்த்து பற்றில அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தானா. எப்பவுமே கூட்டை விட்டு பறக்கிற பறவைக்கு எங்கே சோறு இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் படைத்தவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நானும் தெரியாமல் தான் கேட்கேன், இந்த அமாவாசை அன்றைக்கி மட்டும் காக்காவுக்கு சோறு வைக்கிங்க, மற்ற நாள்லாம் எதுனா டோக்கன் வாங்கின்னு முக்கியமான பவனில் போய் சாப்பிடும்? இதே கேட்கும்போது உங்களுக்கே கடுப்பாக இருக்கா? இதனால தான் காக்கா சில வீட்டில் பசங்களை காரி துப்புது. வர்ற காமெடி பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி சுற்றுறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஒரு முனிவர் ஊருக்கு வெளியில் துறவி, அந்த துறவி அவ்வளோ எளிமையாக இருப்பார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? மந்திரிய, எனக்கு ஏதோ ஒரு துறவி வந்திருக்கிறார் ஐயா, அவரை நான் பார்த்தாகணும் ஐயா, வாயா அப்படின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட போய் துறவியை பார்த்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டார். ஏழை துறவி, அரண்மனைக்கு வரையா அப்படின்னாரு. நீங்கள் அரண்மனைக்கு ஒரு முறை வந்து ஆக வேண்டும்னு. உடனே அந்த துறவி சொன்னான், இல்லை அரண்மனை வர்றதுக்கு தயாராக இருக்கோம்டா, நீ போய் காஸ்ட்லியான வண்டி இருக்கு பார்த்தியா, தங்கத்தால் ஆன வண்டி, அந்த தேரை கொண்டு வா, நான் வர்றேன்னாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒருவேளை ஃப்ராடாக இருக்குமோ, என்னடா துறவின்னா எல்லாத்தையும் திறந்தவன், பட் இதெல்லாம் கேட்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ராஜா வந்து தேர் கொண்டு வந்தான். அந்த தேரில் கொண்டு வந்து, இல்லை நான் வந்து ஏறி உக்காந்துட்டேன், எனக்கு ஒரு நிபந்தனை, இந்த தேரை ஓட்டுறது நீயே தான் இருக்கணும் அப்படின்னு ராஜா பார்த்து சொன்னானா. ராஜாவுக்கு இன்னும் வருத்தமாயிடுச்சு, பட் இருந்தாலும் சரி என்ன தான் நடக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போனாங்க. அங்கே போய் துறவி இறங்கணுன்னே சொன்னாராம், இது பாருப்பா, எனக்கு அந்த புறம் 50 பொம்பளை வேணும், என்னை அந்த புறத்தில் தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவே வந்து 5 பொம்பளை தான் லிங்க்கு, இந்த ஆள் 50 பொம்பளையோட லிங்க்கு இப்படியே போட்டுக்கிட்டு ராஜாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். நான் இங்கே இருக்கிற உணவுகள் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வா உணவை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து உணவுலாம் கொண்டு வந்தாங்க. அடித்து நொறுக்கிட்டார். உடனே ராஜா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எல்லாம் தூக்கமே வரல ராஜாவுக்கு. சரி துறவியை பார்த்து கேட்டலான்னு சொல்லிட்டு துறவி பார்த்து கேட்குறதுக்கு, துறவி உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாரு. அவர் சொன்னார், இந்த பார், சந்தேகம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ நான் கூப்பிட்டு போகிற ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு துறவி கூப்பிட்டு போயிட்டு ஒரு குளம் வந்துடுது, ஒரு கிணறு. இந்த கிணத்துல கொண்டு போய் அவங்ககிட்ட அந்த ஆபரணங்கள்லாம் கழட்டி கொடுத்துட்டு, தம்பி இதை பாருப்பா, இதை போட்டிருக்கும்போது எனக்கு வந்து மகிழ்ச்சி இருந்தது, ஆனால் நான் போட்டதுக்கப்புறம் உனக்கு மகிழ்ச்சி இல்லை பார்த்தியா, தூக்கம் இல்லை பார்த்தியா, அடுத்த உன்னுடைய வளர்ச்சியில் அதிகப்படியாக கவனம் செலுத்தாத நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆற்றல் உனக்கு எப்படி இருக்கும்? துறவின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் நான் போட்டு அனுபவித்தாலும்
அந்த பொருள் யாருக்கு? இந்த நாட்டு மக்களுக்கு, நாட்டுக்கு சொந்தம். அதனால் உலகத்தில் எல்லாத்தையுமே நீ அப்படி தான் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம், செத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற மொத்தத்தையும் நீ கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த துறவி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாராம். இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படி தான் இருக்கும்போது ஒன்றுமே கொடுக்க மாட்டேறான், சாகிற டைமில் பார்த்துங்க அது கொடு இது கொடுன்னு சொல்லி அப்படி கொடுத்துட்றான். அதனால் இருக்கும்போது இரக்கத்தோடு இருங்க, அப்போ தான் இறைவனே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்பவுமே ஒரு பழமொழி உண்டு, இருப்பவனுக்கு கொடுக்கறத விட இயலாதவனுக்கு கொடுக்கும்போது அதிகப்படியாக கடவுள் நமக்கு கடன்காரராக மாறுகிறாரு அப்படின்றாங்க. ஸோ அதனால் இருக்கும்போது ஆடம்பரத்தை காட்டுறதை விட இருக்கும்போது இரக்கத்தை காட்டுங்க. இரக்கத்தை காட்டினா கடவுள் உங்களுக்கு இரக்கத்தை காட்டி நோய் நொடி இல்லாமல் இருப்பார். ஒரு மனிதன் தூங்கும் போதே இறந்துட்டானா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக. அது நிறைய மக்களுக்கு அது தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த வரக்கூடிய காமெடி பொறுத்து தான் இருக்குது. பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? இன்னைக்கு கலாச்சி எடுக்கிற படம் தான் கல்லா கட்டுது. என்ன தான் ஒருத்தான படமாக இருந்தாலும் சில படம் மண்ணை கவ்வுது. எந்த படம் ஓடுது எந்த படம் ஓடலன்னு ஜனங்களுக்கும் புரியல, நடித்தவனுக்கும் புரியல. அதனால் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறோம். இல்லை ஒருத்தன் என்ன பண்ணான், குதிரையில் வேகமாக ஓடி வந்தான். எதிரில் ஒருத்தன் வந்தான், அவன் நடந்து வர்றவன். அவன் சொன்னான், இல்லை குதிரையில் தானே போகிற, குதிரையில் போகிற, காலில் செப்பல் போட்டிருக்கேன், குடம் மேலே வச்சுருக்கேன், நான் என்ன சொல்கிறேன், நான் நடந்து போகிறவன், நீ குதிரையில் வேகமாக போயிடுவேன். அதனால் என்ன பண்ணேன், அந்த செப்பல் கொஞ்சம் கொடுத்துட்டேன்னா மகிழ்ச்சி அடைவேன்னா. சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், குதிரையில் இருக்கிறவன், சரி ஏற்றுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செப்பல் எடுத்து கொடுத்தான். இந்த போகணும் அப்படியே போயிட்டே இருந்தான். போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி கொடுக்கணும்னு ஓடி வந்தான். ஓடி வந்து சொன்னான், எனக்கு குதிரையில் போகிறேன், நீ ஃபாஸ்ட்டாக போயிடுவேன், அதனால் உங்களுக்கு வெயில் மழை எதுவும் தெரியாது, அதனால் கையில் வச்சுருக்க பற்றியா கொடை, அது கொஞ்சம் கொடுக்குறியான்னா. சரின்னு சொல்லிட்டு கொடையும் கொடுத்து விட்டான். கொடையை கொடுத்த உடனே இவன் வேகமாக போனாலாம், போயிட்டே இருந்தால் மறுபடியும் யோசனை வந்துச்சு. கொடுக்குன்னு ஓடி வந்தான். இல்லை நீ குதிரையில் எத்தனையோ முறை போயிருப்பேன், நான் இதுவரைக்கும் குதிரையிலே போனதில்லை, அந்த குதிரையும் கொஞ்சம் கொடுத்தேன்னா மகிழ்ச்சியாக இருக்குல்ல அப்படின்னா. உடனே அவன் குதிரையிலேருந்து இறங்கி வந்து சாட்டை, அந்த குதிரையை அடிப்பான் தெரியுமா, சாட்டை, அதை வச்சு பலான்னு அடிச்சு விட்டான். இவன் டென்ஷன் ஆகி அழுவான்னு பார்த்தா இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் கேட்டான், ஏலா முட்டாளல்ல நீ, எனக்கு குதிரையில் அடிக்கிறது ஒன்று சாட்டியில் அடிக்கிறது, நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், இதை பாருப்பா, நான் முதல்ல வந்து உங்கள்கிட்ட செருப்பு கேட்டேன், ரெண்டாவது நீ வச்சுருந்த கொடையை கேட்டேன், மூணாவது ஏன் குதிரையை கேட்டேன்னு தெரியுமா, நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், போயிட்டே இருக்கும்போது நீ செப்பல் கேட்டால் கொடுத்த, கொடையை கேட்டால் கொடுத்த, ஒருவேளை குதிரையை கேட்டிருந்தா கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு யோசனை என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது ஏன் ஓடுறது, கேட்டே போயிடுவோமே, நீ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலன்னு சொல்லு, என்னை எதுக்குள்ளே சாட்டியில் அடித்த அப்படின்னு பலான்னு அடித்து திரும்பும்போது பார்த்தா குதிரையை காணுமா. இப்போ 2 பேருமே நடந்து போகிற நிலைமையை போச்சு பார்த்தீங்களா. அதான் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா கடைசி வரையும் பப்ளிக்கில் கவுன்சிலருங்க சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இருக்கிற அரசியல்வாதி பற்றிலனா ஒன்று கோசமானோ வேஷமானோ, இந்த ரெண்டும் போட்ட இல்லைனா நீங்கள் சட்டசபைக்கு போகலாம், இல்லாட்டி வேட்டி சபை கூட போக முடியாது. இன்றைக்கி போய் பாருங்கள், இந்த நம்ம தலைமைச் செயலகருக்கு பற்றிலாம் செக்ரட்டரியேட்டு, அங்கே போய் பார்த்தோன்னா மீடியேட்டரே பல பேர் சுற்றுறான். எல்லாம் 3 லட்சம், ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 லட்சம், வேலைக்கு 6 லட்சம், வாங்க 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 அப்படின்னு கரை வேட்டி கட்டிக்கிட்டு கட்சியோட பேர் ஈடுபடுத்துகிறாங்க. அதான் சிறிய அரசியல்வாதிகளாம் பார்த்தலைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. உங்கள் பேர் சொல்லி பாதி பேர் லெட்டர் பேடே அடித்து வச்சுருக்காங்க. வர காமெடி உங்களுக்கு லெட்டர் பேட் இல்லாமல் விசிட்டிங் கார்டாக இருக்கும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நிறைய என்ன பண்ணிச்சான், காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஆற்று ஓரமாக போச்சான். அங்கே போய் அப்படி எட்டி பார்க்கும்போது இந்த நரியோட நயல் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசு பிரம்மாண்டமாக இருந்துச்சான். இது பார்த்து பயந்துட்டு, நம்ம உடம்பு இவ்வளோ பெருசா, அப்போ நம்ம இன்றைக்கி வந்து யானையோட கறி அப்படியாட்டு ஒட்டக கறி இந்த மாதிரி விஷயந்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல. உடனே இது கடுப்பை போய் நிறைய என்ன பண்ணிச்சு, மறுபடியும் சரி தண்ணி சாப்பிட்லான்னு வந்துச்சு. மதியம் கொஞ்சம் நயல் கம்மியாக இருக்குல்ல, மறுபடியும் நயல் பார்த்தது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதுக்கு சொன்ன, என்னடா இது காலைல பெருசாக இருந்தால் இப்போ சின்னதாக இருக்கும், சரி ஓகே சின்ன லெவலில் இருக்கிறது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு
அப்படியே சாப்பிட்றதுக்கு போச்சு. அதுக்கு மறுபடியும் இறை இல்லை. சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து அதே இடத்துல தண்ணி குடிக்க வந்துச்சு. அப்போது அந்த நயலே இல்லை. சாயங்காலம் ஆகி போச்சுல, இந்த நரிக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்னால் உடம்பு பின்னாடி இந்த உடம்பை காணோம், நமக்கு போயிடுச்சா பாடி அப்படின்னு சொல்லி அந்த சோகத்தில் உட்காந்துச்சான். உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மன ரீதியாக போய் முக்கால்வாசி குழப்பமாகி கன்ஃபியூஸ் ஆகி செத்து போச்சான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஹாஸ்பிட்டலில் கூட படுத்திருப்பான் அப்படின்னு இருமிக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொந்தக்காரன் வருவான் பார்த்தியா, அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏன் மாமா, உனக்கு உடம்பு போச்சுல்ல, நீ என்ன முன்ன மாதிரி இல்லையே, பாடியே ஒன்றும் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உச்சி புத்து வந்துடுவான். காரணம் என்ன, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அவன் சொல்லுவான், மாப்பிள்ளை இப்படி தான் ஒருத்தனை கூப்பிட்டு போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணவொன்னே வீட்டில் படுக்க வச்சாங்க, உடனே ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டான், சரியாக பண்ணாமல் விட்டாங்க, நீ கூட பைபாஸ் சர்ஜரி ஒழுங்காக பண்ணியிருக்கானான்னு பார்த்துக்க. ஒன்று திருச்சி பைபாஸு, இல்லாட்டி ஸ்ரீரங்கம் பைபாஸு, அப்படியாட்டி மதுரை பைபாஸு, இல்லை பெங்களூர் பைபாஸு, இந்த மாதிரி இடங்களில் பண்ணினா கூட சந்தோஷம். பைபாஸ் சர்ஜரின்றான், உனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருக்கான், பைபாஸில் தான் பண்ணணும் அப்படின்னு இவன் போட்டு குழப்பி விட்டு போயிடுவான். அதனால் உறவுகளோட அடையாளம் தெரியணுன்னா ஒரு நாள் ஏழையாக இருந்து பாருங்கள், உறவுகளோட பெருமை தெரியணுன்னா ஒரு நாள் பேஷண்ட்டாக இருந்து பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் வந்து பார்க்குறானோ அவன் தான் உண்மையான அன்பு. இல்லாட்டி காணாமல் போயிடும், அடி வாங்கணும் சொம்பு. வர்ற காமெடி பார்த்தா நீயும் ஆட்டோமேட்டிக்காக நம்பு. இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல, நோய் இருக்கியா அப்படின்றாக. அதனால் சமீபத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், பேர் சொல்ல விரும்பலை, அந்த நடிகருக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இன்ஜெக்ஷன் போட்டுனே இருக்கணுமா, இல்லாட்டி அவர் இறந்துருவாராம். கணையம் ஃபெயிலராம், அதாவது இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையம். அந்த நடிகர் இன்றைக்கி அந்த நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி, 1 கோடி கிட்டத்தட்ட வந்துச்சான் ஒரு நாள் சம்பளம். அவ்வளோ பெரிய நடிகர் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கணுமா. அதே போல் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியுடைய சேர்மேன், அந்த யூனிவர்சிட்டியுடைய சேர்மேனுக்கு வந்து சாப்பிடவே முடியாதான், இப்படி கையில் இப்படி எடுத்து சாப்பிட முடியாதான். அந்த கைக்கு எல்லாமே பேரலைக் அட்டாக் அப்படின்வாங்கள்ல, பக்கவாதம். அந்த பக்கவாதத்தால் சாப்பிட்றது கூட இப்படி இப்படி எடுத்து சாப்பிட முடியாதான். பாருங்கள், அவர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 800 பேர் இருக்கிறாங்களாம் வேலை செய்கிறதுக்கு மட்டும் அவங்க வீட்டில். ஆனால் வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவர் சாப்பாடு அவரால் எடுத்து சாப்பிட முடியல. பார்த்தீங்களா, இதுதான் இன்னொரு கொடுமை. என்னென்னா, பாத்ரூம் போனால் கூட அவரால் கழுவ முடியாதான். எவ்வளோ கொடுமை இல்லை, பல கோடிக்கு அதிபர். அதனால் தயவுசெய்து இருக்கும்போது நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உலகத்தில் உதவின்றது தான் உங்களுக்கு பதவி. இல்லாட்டி காணாமல் போன கண்ணீச்சல் மாதிரி ஆகிடுவீங்க. மறுபடியும் அடுத்த வாரமாக இதே கலக்கல் காமெடியில் உங்கள்கிட்ட நிறைய கதையை சொல்கிறேன். இன்றைக்கி பேசுனதெல்லாம் நகைச்சுவை உணர்வுக்காக. இது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனதையும் புண்படுத்துவது நோக்கமில்லை. உங்கள்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது நானும் எனது அண்ணனும் மெமிக்ரி செந்திலாகிய நான். நன்றி, வணக்கம்.